ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கல்கி அஃபிஷியல் சேனல். நான் உங்கள் கல்கி. இந்த தடவை ஆளும் புதுசு, ஆட்டமும் புதுசு. சாரி, ரொம்ப வலிக்குதுடாடி. வேற ஒன்றும் இல்லை. ஏதாவது சேஞ்சஸ் தெரியுதா? ஒண்ணுமே தெரியலையே. தெரியணுமே. வேற ஒன்றும் இல்லை, தெரிஞ்சா சரி. இது டபுள் மீனிங்லாம் நீங்கள் கணக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் பொறுப்பாக முடியாதுப்பா. இது சரியான பாட்டு தான், நான் கேட்டிருக்கேன். அந்த பாட்டு நல்ல பாட்டு தான். இதுக்காகலாம் நீங்கள் தப்பாக நினச்சிங்கன்னா நான் பொறுப்பாக முடியாது, சொல்லிட்டேன். அவன் மட்டும் பாரு, திருட்டு புத்தி காட்ட வரீங்களா? இவனெல்லாம் ஹீரோன்னு போட்டிங்கன்னா முதல்ல அந்த ராஜாவை தான் அடிக்குமே. எல்லா தப்பையும் அவனை பண்ண வைக்கிறேன். காமனாட்டி எதுக்கு வந்தான்? என்ன வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான்? என்னடா பண்றீங்க? நான் இங்க மனசு வருத்தத்துல இருக்க, உனக்கு சிரிப்பு உண்டாவுதா? ஏய், என்னடா அது? ஏய், மொட்டை பையா, என்னடா பண்றீங்க ராஜா கிட்ட? ஏய் ராஜா, அநியாயத்துக்கு மீறி எல்லாம் போறீங்கடா. ஒரு ராஜாவா இருந்துட்டு இப்படிலாம் பண்றதுலாம் உங்களெல்லாம் என்ன சட்டத்தில் போனே தெரியல. இதெல்லாம் நம்மளுக்கு தெரியல, இப்ப தெரியுது. அதனால ஒன்றும் பேச முடியல. டேய், ஒரு காலத்துல அவர் எப்படி இருந்தாலும் தெரியுமாடா? டேய், என்னடா அவர் ரம்மி நாயகெல்லாம் சொல்லி கலாய்க்கிறீங்க? யாரா முதல்ல அதிகமா லஞ்சம் வாங்குறான்னு பாத்தீங்கன்னா கலைஞரோட ஆட்சி காலத்தை தான். அவரோட நல்ல மனுஷன் ஒத்துக்கிட்டாரு, அவர் வாயிலிருந்து வந்துடுச்சு. சொல்றதுக்கு அதில் இவனை என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம், எப்படி இவனை இது பண்ணலாம், க்ளோஸ் பண்ணலாம். புதுசா ஒரு பிரச்சனை ஒண்ணு கலப்பி விட்டுட்டு இருக்காங்க. மும்மொழி கொள்கை. அதாவது என்னடா மறந்துடுச்சா? இல்ல தப்பா எழுதிட்டு வந்துட்டாரா? எழுதணும் சரியில்லையா? வந்து இப்ப நான் என்ன உட சொல்றது? ஆக்சுவலா இது என்னதான் நான் சிரிக்கவே மாட்டேன். ஏன்னா மேடை பேச்சு பேசுறவங்களுக்கு தான் ரொம்ப ஒரு கஷ்டம். ஏன்னா அந்த இடத்துல நானும் இருந்திருக்கேன். திடீர்னு மறந்துடுச்சுன்னா ஃப்ளோவில் திரும்ப இடத்துல லைன் வராது. அப்புறம் நம்ம என்ன பண்ண தெரியுமா? இங்கிருந்து இப்படி போகிற பஸ்ஸில் நம்ம இப்படி பூந்து போயிடுவோம். அப்படி தான் பண்ணிட்டேன். கவலைப்படாதீங்க, அது ஒரு வீடியோ ஒன்று போடுறேன், பார்ப்பீங்க. மன்னராட்சின்றியே கொஞ்சமாச்சும் மண்டையில மசாலா இருக்குதா? மன்னராட்சினா என்னன்னு தெரியுமா? ராஜாக்கு அப்புறமா ராஜாவோட பையன். அதை மக்கள் எல்லாம் தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. இவரு கத்துது, இவரு தான் வாரிசுன்னு அவங்களே சொல்லிட்டு போயிடுவாங்க. நீ சொல்ற மன்னராட்சி உதயநிதி ஸ்டாலினை தான் சொல்ற. உதயநிதி ஸ்டாலின் சேப்பாக்குல நின்னு திருவல்லிக்கணியில 93,000 ஓட்டு வாங்கியிருக்காப்ல. அப்ப இவருக்கு வந்து பிரெயின் டியூமர் வந்து எல்லாத்தையும் மறந்துட்டாரு, மெமரி லாஸ். அந்த 93,000 ஓட்டு யார் போட்டா? யாரா போட்டா? மக்கள் ஓட்டு போட்டுட்டு அது எப்படி மன்னராட்சி? மக்களுக்கு பிடிக்கல, மக்கள் ஓட்டு போட மாட்டாங்கப்பா. பிடிச்சனாலும் ஓட்டு போட. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அவங்க இப்ப மன்னராட்சி தானே பண்றாங்க, வேற என்ன பண்றாங்க? பரம்பரையா ஒரே ஆள் தானே, அவங்க வாரிசே தானே வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது நீ குடும்ப ஆட்சியிலன்னு எப்படி சொல்லுவ? என்ன மன்னர் மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? முன்ன மன்னர் என்ன பண்ணுவாங்க? மக்களால் தேர்ந்தெடுக்க மாட்டாங்க, ஆனா அது கொண்டு வருவாங்க. மக்களால் தேர்ந்தெடுக்க மாட்டாங்க தான் முன்ன மன்னராட்சினா என்ன? அவங்கள வாரிசு வருவாங்க, அவங்களோட அந்த அந்த பிராண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த பிராண்டு வந்து இங்கே கொண்டு வந்து அந்த இதில் வந்து நிறுத்தினோடனே மக்கள் என்ன பண்ணுவாங்க? எடுத்துகிட்டு தானே ஆகும். அப்புறம் அந்த மன்னராட்சி தானே சொல்லுவாங்க. இப்போயும் அப்புறம் என்ன நடக்குது? இவர் ஒரு ஆள் மட்டும் வந்திருக்காரா? அவங்க மச்சான், அவங்க மாமா, அவங்க தங்கச்சி, அவங்க அத்தை, அவங்க குடும்பமே எல்லா கீழேயுமே எல்லா கம்பெனிலுமே தமிழகத்தை ஃபுல்லாமே எல்லா இடத்துலையும் தானே இருக்காங்க. இது நீ மன்னராட்சியிலன்னு சொல்லுவ? அது எப்படி ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்கன்னா தனியாக வந்து ஒரு கட்சி தனியாக ஆரம்பித்து போய் தேர்ந்தெடுத்தாங்களா? ஏன் அந்த கட்சியிலே எதுக்கு நீ நிற்கணும்? தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்து அந்த கட்சியில் நிற்க வேண்டியதானே? இப்போ உன்னோட பழைய ஆளாக நிறைய பேர் இருக்கார். நேருனாலாம் எப்பத்துலேருந்தே இருக்கார். சரி, போனால் போது அரசியல் பேச வேணான்னு சொன்னீங்கன்னா என்னையும் அரசியல் பேச வச்சுருங்க போல இருக்கு. ஒரு நாள் வச்சு செய்வாங்க எல்லாத்துக்கும், அப்போ தெரியும்.
பெண்கள் போடக்கூடிய லாவங்கா இலவங்கா லெஹங்கா துணி. என்ன ப்ரோ வாரம் வாரம் வந்து இப்படி ஏதோ கண்டு கொடுத்துட்டு போறீங்க. இலவங்கான்றீங்க, லாவங்கான்றீங்க, லோல் பாண்டின்னு சொல்றீங்க. இவர் வேணே தான் பண்றாரு. வாய்க்குள்ள வரல. பேப்பர் ஃபுல்லாவே ஈஸி தான். படிச்சவங்களுக்கு ஈஸி, படிக்காதவங்களுக்கு எப்படின்னு தெரியல. எனக்கு ஈஸியா இருந்துச்சு. இந்த மாதிரி யாருமா நீ எங்கிருந்து வர பாவீங்களா? எவ்வளோ சீரியஸான கண்டென்ட் பேசிட்டு இருக்க அந்த பொண்ணு. ஈஸி கஷ்டம் அப்படிலாம் சொல்லி ரிசல்ட்டை சொல்லிட்டு இருக்கும்போது என்னடா நீங்கள் எங்கேருந்து வந்த? அதில் வாய்ஸ் அப்போ கேட்டீங்களா? ஏய் என்னடி அது, என்னடி வாய்ஸ் இது? படிக்க போச்சோன்னா என்ன கத்திக்கிட்டு இருக்க? ஏன் நான் முன்னு கேட்டேன். நல்லா இருக்காமா டிராகன் படம்? சரி என்ன சொல்லி வேணாம்னு சொன்னேன். அவன் அங்கிளா இருக்கான்டா, ஸ்மார்ட்டா இருக்காரு. தனி கொடுத்துட வேணாம்னு சொல்லிட்டான். அவருக்கு அது ஓகே தான். 1 லட்சம் மேல சம்பளம் இல்ல, 1,20,000 வாங்குறாரு. சொந்த வீடு இல்ல, 2 வீடு வச்சிருக்காரு. கார் இல்ல, ஆடி கார் இருக்கு. என்னடி ரிஜெக்ட் பண்ண ரீசனே இல்லையா? என்ன சொல்லி ரிஜெக்ட் பண்ண? கரெக்ட், ரிஜெக்ட் பண்ண ரீசனே இல்ல. அதான் யோசிச்சு சொல்றேன்னு சொல்லியிருக்கேன். அடுத்த உங்களுக்கு தான் தெரிஞ்சிச்சா? உண்மையான காதல எங்கடா இருக்கீங்க? தயவு செஞ்சு கண்ணு முன்னாடி வந்து நில்லுங்கடா. அந்த கமெண்ட் பாக்ஸில் உண்மையான ப்ரோ, நான் உண்மையான காதலன் ப்ரோ, நான் உண்மையான காதலி ப்ரோன்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்போதான் எனக்கும் தெரியும். ஏன்னா சத்தியமா நான் சொல்றேங்க 4+4 into 3+3 is equal to ஒரு சம் இருக்குன்னு வெச்சுப்போம். என்ன பண்ணணும் நீங்க? 4+4 into 3+3 is equal to போது டப்புன்னு ஒரு பையன் யோசிப்பான். 4+4 into ஃபர்ஸ்ட் 3 போட்டுருணுமா இல்ல 3+3 பிளஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இன்டூ பண்ணணுமான்னு ஒருத்தர் யோசிச்சுட்டு பக்கத்து பையன்கிட்ட இது கரெக்டாடான்னு கேட்கும் போதுல அவன் என்ன பார்த்து காப்பி அடிக்காத மிஸ்கிட்ட சொல்லிட்டு வேணுமா? ஏண்டா ஸ்கூல்லயே இன்னொருத்தனுக்கு சொல்லி கொடுக்க கூடாது, இன்னொருத்தனை பார்த்து பொறாமப்படணும்னு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லயே புள்ளைய சொல்லி கொடுக்க நம்மளே கொண்டு போய் சேர்க்கிறோமேடா. அதாவது ப்ரோ இந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கரெக்டாக சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்த நான் ஏற்றுக்கிறேன். ஆமாம், இந்த ஸ்கூலில் என்ன தரம் பண்ணுவானுங்க, இந்த முன்னாடி உட்காந்துருக்க 4 பசங்க தான் படிக்கிற பசங்க நினச்சிக்கிட்டு இந்த ஸ்டாப்ஸுங்க சாருங்க என்னத்துக்கு வேலை செய்கிறீங்க? தெரியாத பசங்களுக்கு தெரிய வைக்கணும், படிக்க வைக்கணும், அதுக்கு தானே வேலை செய்கிறீங்க. அதை விட்டுட்டு ஏற்கனவே தெரிஞ்சவனுக்கு வந்து பாராட்டு பண்ணிக்கிட்டு அவனை இன்னும் தெரிய வச்சுக்கிட்டு தெரியாத பையனுக்கு கடைசி வரைக்குமே தெரியாமல் நீ அவ்வளோதான்னு சொல்லி தட்டி அடக்கி வச்சுக்கிறீங்க. அது ஏன்னு என்னன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஏன் படிக்கிற பையன் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அவனை அவன் எந்த தப்பு பண்ணாலுமே சரி அவன் தப்பு பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லுவீங்க. இதே படிக்காத பையன் ஏதாவது அவன் தப்பே பண்ணியிருக்க மாட்டாங்க, அவன் நல்லவனாக தான் இருந்திருப்பான், ஆனால் அவனுக்கு என்ன சொல்லுவீங்க? அந்த நாய் அது பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லுவீங்க. எதுக்கு இந்த முறையை வந்து ஸ்கூலில் கொண்டு வந்துடுறீங்க? அவர் சொன்ன ஒரு விஷயம் என்ன தெரியுமா? கரெக்டான ஒரு பாயிண்ட்டு. எக்ஸாம் ஹாலில் எக்ஸாம்ன்றது என்ன, நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்ம என்ன கற்றுக்கிட்டோன்ற விஷயத்த வந்து வெளிப்படுத்துறதான அந்த பேப்பரு. அதில் கூடமே என்ன பண்ணி வச்சுருக்காங்க தெரியுமா அவனுங்க? அது மார்க்குக்கோசரம் 1 மார்க் 2 மார்க் போயிடுமோ, இல்லை 100க்கு 100 அடிக்கணுமோ, என்ன இதெல்லாம் சும்மா கதையெல்லாம் இதெல்லாம் அது எழுதிட்டு இருப்பாங்க, எட்டி பார்ப்பானுங்க. அதை அவன் சொன்னார், கரெக்டாக சொன்னார் பாருங்க, மீஸ் காப்பி அடிக்கிறான் மீஸ் அப்படின்னு சொல்லுவான். இந்த இடத்துலயே வந்து போறாமையும் எல்லா விஷயத்தையும் இங்கேயே கொண்டு வந்துறீங்கடா. ஸ்கூல்னா என்னடா? எனக்கு என்னடா சொல்கிறது ஒன்றும் புரியல. ஒரு நாள் ஸ்கூல் கோசமாக ஒரு வீடியோ ஒன்று போடணுண்டா. உங்களெல்லாம் வச்சு ஒரு நாள் தாளிச்சாதான் வேலைக்கு ஆகும்னு நினைக்கிறேன். சரி ரொம்ப பேசி பிபி அதிகமாகுது. நெக்ஸ்ட் வீடியோ ஏதாவது பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலனாலும் நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைனாலும் வீடியோ பார்க்கணும், ஓகேவா? குறிப்பாக எங்கள் அண்ணன் மணி அண்ணன் அவர் வந்து எல்லா வீடியோவும் பார்த்துட்டு இருக்காரு கண்டிப்பாக. அண்ணே வணக்கண்ணே, நன்றி. அதே மாதிரி பார்க்குற எல்லா நண்பர்களுக்கும் தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அப்பப்போ நான் உங்களை பேசிக்கிட்டே இருக்கேன். ஒரு நாள் லைவ் போடலான்னு இருக்கேன், நாளைக்கு கூட போடலான் இருப்பேன், போட்டலாம்.